நாம் பிறந்ததுலேருந்து இந்த உலகத்தோடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யோசித்து பார்த்துருப்போமா? கண்டிப்பாக எல்லாருமே யோசித்து பார்த்துருப்போம். இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழித்து இதெல்லாம் மாறி இருக்கும்னு யோசித்து பார்த்துருப்போம். நம்மளை மாதிரியே இங்கேயும் ஒருத்தர் நம்மளுடைய ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. அவர் யார், அவர் என்னென்னலாம் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காருன்றதில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சயின்டிஸ்ட் அண்ட் மேத்தமேட்டிஷியனான எபர்லின் தான் நம்மளுடைய ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்டும் கூட. நம்மளுடைய இந்த உலகம் டெக்னாலஜி வைஸாக எவ்வளோ டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு இவர். ஸோ அது என்னென்னலாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காருன்றதை வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது என்னென்னா, ஹாஸ்பிட்டல்லலாம் ஒரு ஃபிசிஷியன் இருந்தார்னா அந்த ஃபிசிஷியனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருப்பார். ஃபிசிஷியன் செய்யக்கூடிய வேலையெல்லாம் பாதி வேலை அசிஸ்டன்ட், அந்த ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டே செய்வார். இன் ஃப்யூச்சரில் ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறது கம்ப்யூட்டர்ஸ் தானா. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுடைய ஃப்யூச்சர் டெவலப் ஆகிட்டு இருக்குமா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடு க்ளீனாக இருக்கணும்னா நம்ம தான் இறங்கி வேலை செஞ்சாகணும். இப்படி நம்ம வீடு க்ளீனாக இருந்தால் தான் நம்ம வீடும் சுத்தமாக இருக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் பணக்காரங்களுக்கும் நடுத்தர மக்களாகிய நம்மளுக்கும் இந்த மாதிரி நம்ம வேலையே செய்ய தேவையில்லையா, ரோபோட்ஸே அந்த வேலையெல்லாம் செய்யுமா. அதாவது ரோபோவை நம்ம ஒரு வேலைக்காரனாகவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாமா. அடுத்ததாக நாம் யூஸ் பண்ணுற லேப்டாப் எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்மளால் ஒரு பேக்கில் போட்டு இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி கொண்டு போக முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததா? கிடையாது. எவ்வளோ பெருசாக இருந்தது. அதிலிருந்து நம்ம டெவலப் ஆகி அந்த லேப்டாப் இவ்வளோ சின்னதாக ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. பட்டு இதையும் ஃப்யூச்சரில் இன்னமும் சின்னதாகக்கூடும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டராகவும் டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கான். ஸோ அப்படி டெவலப் ஆச்சுன்னா அதனுடைய சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாணியோட சைஸ் தான் இருக்குமா. அண்ட் அடுத்ததாக வெர்டிக்கல் ஃபார்மிங் யாராச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்களா? கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் ஃபாரின்லலாம் ஒரு சில இடத்துல வெர்டிக்கல் ஃபார்மிங் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ வெர்டிக்கல் ஃபார்மிங்னால் என்னென்னா, இப்போ ஃபார்மிங்கில் நம்ம ஊர்லலாம் எப்படி பண்ணுவாங்க, ஒரு பெரிய இடம் இருக்கும், அதில் விதை போட்டு ஃபார்ம் பண்ணுறது, இதெல்லாம் அந்த புல் முளைய வைக்கிறது, அவ்வளோ பெரிய இடத்துல தான் நம்ம ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கோம் இப்போவும். ஸோ இன் ஃப்யூச்சரில் அது எப்படி மாறும்னா, 1 by 1 மேலே 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 அடுக்கி வச்சு ஃபார்மிங் பண்ணுவாங்களாம். அப்படி பண்ணால் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ஏக்கர் கணக்கில் ஃபார்மிங்லாம் வச்சு நம்ம பண்ணணுன்ற அவசியம் இல்லைல்ல. அடுத்ததாக இந்த உலகத்திலேயே டெவலப்டு கண்ட்ரிஸ்ன்னு எது சொல்லுவோம், அமெரிக்கா தான் சொல்லுவோம் நம்ம. ஆனால் ஃப்யூச்சரில் ஒரு 2050 வருஷம் அந்த மாதிரி டைம்லலாம் சைனா தான் மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அமெரிக்காவோட பொருளாதாரமும் சரியக்கூடிய வாய்ப்பு நிறையாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, சஹாரா, அதுக்கப்புறம் மொஜாவே அப்படின்ற டெசர்ட் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி டெசர்ட்லலாம் மின் உற்பத்தி நிலையம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கான். இப்போ வரைக்குமே டெசர்ட்லலாம் நம்மளால் மின் உற்பத்தி நிலையம் ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் இன் ஃப்யூச்சரில் நம்மளால் அது முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் என்னென்னா, 2050க்குள்ளே 700 கோடி மக்கள் சிட்டியில் தான் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாங்களாம். அது வேறு யாரும் கிடையாது, நம்ம தான். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நம்ம தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்போம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, 2050 70 அந்த வருஷத்துக்குள்ளே ஸ்மார்ட் பில்டிங்லாம் உருவாகிடுமா. அப்படி அந்த ஸ்மார்ட் பில்டிங் இப்போ நம்ம வெளியே போயிட்டு வரோன்னா நம்மளுடைய மூஞ்சை வச்சே வெளியே எந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது, எந்த மாதிரி வெதர் ஃபோர்காஸ்ட் போயிட்டுருக்கு அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணிவிடுமா. அதே போல் நிலநடுக்கம் வருதுன்னா அது முன்னாடியே எச்சரிக்கையும் பண்ணிவிடுமா. நாம் பார்த்த இந்த ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன்லாம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததா? நான் சொன்னதில் அதில் ஒரு 1% கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன். இதை விட இன்னும் நம்மளுடைய உலகம் பயங்கரமாக டெவலப் ஆக போகுது. ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இயற்கை அழிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணால் அது சூப்பராக இருக்கும். சேவ் நேச்சர், சேவ் வேர்ல்ட், சேவ் ஃபாரஸ்ட் அண்ட் சேவ் வாட்டர்.